வணக்கம். சினிமா விமர்சனத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போவது உழில் திருமேனி அவருடைய எழுத்து இயக்கத்தில் வெளிவந்துள்ள விடாமுயற்சி என்கின்ற தமிழ் திரைப்படத்தின் விமர்சனம். கதாநாயகன் அஜித் அவர்கள், கதாநாயகி த்ரிஷா, இவருடன் சேர்ந்து அர்ஜுன் மற்றும் ரெஜினா போன்ற பலர் நடித்துள்ளனர். திரைப்படத்தினுடைய ஒரு ஒன்லைன் பார்ப்போங்க. இது 1997 வெளிவந்த ஒரு பிரேக் டவுன் என்கின்ற ஒரு திரைப்படத்தை இன்ஸ்பயர் ஆகி எடுத்த படம் சொல்றாங்க. கர்டர்சன் நடித்த திரைப்படம் அதை நான் பார்க்கவில்லை. இப்போ ஒன்லைன் என்னவென்றால், ஒரு லாங் டிரைவ் போகும்பொழுது ஒரு கணவன் மனைவி கடத்தப்படுகின்றார். மனைவி கடத்தப்படும் பொழுது மனைவியை மீட்டு வர கணவன் முயற்சிக்கிறார். அதுதான் திரைப்படத்துடைய ஒரு ஒன்லைன். கதையை சற்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். படத்தின் தொடக்கத்தில் அஜித் மற்றும் த்ரிஷா ஒரு கார்ல கிளம்புறாங்க. இப்போ என்னன்னா, அந்த கார்ல கொஞ்சம் போயிட்டே இருக்கும்பொழுது அவருடைய ஃப்ளாஷ்பேக் எப்படி யோசிக்கிறாங்க. என்னவென்றால், அது முதல்ல அவங்க டேட்டிங் பண்ணது, அதுக்கப்புறம் அவர்கள் மனம் புரிந்து கொண்டது 12 வருடங்களுக்கு முன்பாக. அதன் பிறகு சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்காமல் போவது. த்ரிஷா அவர்கள் விவாகரத்து கூறுகின்றார். அது இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது, நான் அப்போ பார்த்ததில்லை, இப்போ கொஞ்சம் மாறிவிட்டார், 12 வருடங்களுக்கு முன்பு பார்த்ததில்லை என்று சொல்றாங்க. ஆப்வியஸா அப்படிதான் மாறுவாங்க. இது அந்த இங்கிலீஷ் படத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுக்கடுத்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க பழக்கம். அது நமக்கு அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு, நான் நாளைக்கு காலையில் எழுந்து ஒய்ஃப்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன்னா, அவங்க அப்படியே ஆணி அடிச்சு வந்துட்டு, என்னமோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுன்னு சொல்லு என்று சொல்வார்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் விஷயம் தான் இது. இப்படி இருக்கும்போது விவாகரத்து இவர் கோரியிருப்பார். அஜித் அவருக்கு சரி என்று சொல்ல மாட்டார். இருந்தாலும் இவர் த்ரிஷா என்ன சொல்வார், நான் அம்மா வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்வார். சரி, கார்ல போகலாம்னு சொல்லும்பொழுது அது ஒரு நீண்ட டிராவலு, 12 வருடங்களாக வாழ்ந்திருக்கின்றோம், கார்லயே போகலாமே என்று அவர் சொல்லும்போது சரி என்று த்ரிஷா அவர்களும் ஒப்புக்கொள்கின்றார். இப்போ இவங்க கார்லயே கிளம்புறாங்க. போய்கொண்டிருக்கும்போது திடீர் என்று ஆரவ் அவருடைய கார் இவர் இடிப்பது போல் பம்பு செய்து விட்டு போகின்றார். அது பாத்தீங்கன்னா ஆடரவமற்ற சாலை. அங்க டிராபிக்ல வண்டி எதுவுமே இல்லை, கடைகள் போன்ற எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் செல்போன் சிக்னல் கூட கிடைக்கவில்லை. ஸோ இவர் அதை போய் ஒன்றும் கண்டுகொள்ள மாட்டார் அஜித். இருந்தாலும் அங்கே வீட்டுக்குள்ள தாண்டி போனவுடன் ஒரு பெட்ரோல் பம்ப் நினைப்பார். அப்பொழுது மறுபடியும் ஆரோக்கிய தொந்தரவு செய்வார். அப்பொழுதும் சாரி சொல்லிவிட்டு இவர் விடுவார். அதன் பிறகு பார்த்தால் அர்ஜுன் ஒரு பெரிய ட்ரக் ஒன்றை ஓட்டி கொண்டு வருவார். அவருடைய மனைவி ரெஜினா உட்கார்ந்திருப்பார். இந்த லாஜிஸ்டிக்ஸ், அதாவது பொருட்கள் எடுத்து போவாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, அதற்கான ட்ரக்கு, அந்த டிரைவர் தான் அவரு. இப்படி இருந்த பிறகு அங்கிருந்து கிளம்பியவுடன் சிறிது தூரம் சென்ற பிறகு அஜித்துடைய கார் நின்று விடும். அது அவர் ஆர்வம் பண்ண வேலை தான். என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது வேற எந்த வண்டி வரவில்லை. பார்த்தால் பின்னாடியே அர்ஜுன் அவர்கள் கொண்டிருப்பார். ஸோ அவர் நான் டிராப் பண்ணிடுறேன் அடுத்த ஊர்ல என்று சொல்லிவிட்டு த்ரிஷாவை ஏற்றிக்கொண்டு போகின்றார். இதோட அஜித் த்ரிஷாவை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போகும்போது இவர் அசர்பைஜான் அந்த வாசிகள் பேசாரு. கொஞ்சம் யாருமே அங்க பார்க்கவில்லை சொல்கின்றனர். போலீஸ் ஸ்டேஷன் போகின்றார். அவர்களுக்கும் ஒன்றும் குழு எதுவும் கிடைக்கவில்லை. இப்படி இருக்கும்போது த்ரிஷாவை எப்படி கண்டுபிடித்தார் என்பதுதான் மீதமுள்ள கதை. முதலில் திரைக்கதையை பார்ப்போம். முதல் பாதி திரைக்கதையை நான் சொன்னது போல அந்த பிளாஷ்பேக் வரும்போது அந்த ரொமான்ஸ் காட்சி, அதை பற்றி நினைவுகள் எல்லாம் நிறைய வருகின்றன. சுவாரஸ்யமாக இருக்கு, ஒன்றும் போர்லாம் அடிக்கல. அது மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் பிளாக் வரும்போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருகின்றது. அதன் பிறகு இரண்டாவது பாதியில் த்ரிஷா காணாமல் புறப்படுது. சில ஆக்ஷன் காட்சிகள் அப்படி வருகின்றன. ஆதலால் இரண்டு முழு படத்தையும் நாம் நன்றாக உட்கார்ந்து பார்த்து ரசிக்க முடிகின்றது. அடுத்த முக்கியமான ஒரு விஷயமா சொல்ல வரும்போது நடிப்பு திரைப்படத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தூண் என்று நான் நம்புகின்றேன். அதிலும் முக்கியமாக அஜித் குமார். இப்போ நம்ம எப்பவுமே பார்த்த அந்த அஜித் இல்லைங்க. அதாவது ஒரு மாஸ் ஹீரோ பாருங்க. ஒரு கதை எட்டி வச்சாங்கன்னா ஒரு 10 பேர் அப்படியே பறந்து போயிடுவாங்கல்ல, அப்படி இல்லாமல் இல்லை. நம்ம போல ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கின்றார். ஒரு 2-3 பேர் சண்டை போடுறாரு, அடி வாங்குகின்றார். அது போன்ற ஒரு மனிதர் மனைவியை தவறிவிட்டவருக்கு அவர் தவிக்கும் தவிப்பு, அங்க ஒரு இடத்துல போய் கேட்கும் போது அந்த அசர்பைஜான் பாஷையில கேட்கிறாரு, அப்புறம் ஆங்கிலத்தில் கேட்கிறாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கின்றது. ஒரு வித்தியாசமான ஒரு அஜித். எனக்கு அந்த நடிப்பு மிகவும் பிடித்திருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் ரெஜினா. ஏனென்றால் அர்ஜுன் அண்ட் ரெஜினா இருவருமே பாத்தீங்கன்னா சைக்கோபாத்ஸ். அவங்க கொலை செஞ்சிருப்பாங்க நிறைய. ஒரு மனநல மருத்துவமனையில் ஆயுள் முழுவதும் அவள் கைதியாக இருக்க வேண்டும். தப்பித்து விடுவார்கள். அவர்கள் தான் இவனை கூட்டு போவாங்க. இந்த விஷயம் பார்த்தா நன்றாக இருக்கும். இதுல ரெஜினாவோட நடிப்பு மிகவும் நன்றாக இருக்கின்றது. எனக்கு முதல்ல யாரு தெரியல, எனக்கு இந்த சீன்லாம் ரொம்ப நடிச்சிருந்தாங்க.
ஆனால் உண்மையிலே சொல்கின்றேன், இந்த படத்தில் தான் ரெஜினா அவர்கள் நமக்கு அவருடைய முத்திரையை பதிக்கும் விதமாக நடித்திருக்கின்றார். மற்றபடியாக த்ரிஷா மற்றும் அர்ஜுன் பாத்தீங்கன்னா நடிப்பு ஒன்று பெரிதாக இல்லை. அதாவது எப்போதும் போல் நடிக்கின்றனர். அர்ஜுன் இன்னமும் நன்றாக ஃபைட்லாம் ரிவர்ஸ் கிக்லாம் நன்றாக பண்ணுகிறார். அடுத்ததாக இசை என்று வரும்பொழுது அனிருத் எப்போதும் போல் ஆரம்பிச்சு ஒரு பாட்டு, கூத்துப்பாட்டு, அது எனக்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு பிடிக்கலாம், சரிங்களா. சண்டை காட்சிகள் வரும்போதெல்லாம் பின்னாடி ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஓடுகின்றது. அது ஆங்கில பாட்டை இவர் பாடுறாரா, இவர் அந்த பாட்டு இசை போட்டாரா, இல்லை எங்க இருந்தாலும் கொண்டு இந்த பாட்டு போட்டு தெரியவில்லை. அது டொம்மு அது இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சண்டை காட்சி வேற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லைங்க. இசை என்று அனிருத் கொஞ்சம் அவருடைய பாணியை மாற்றிக்கொள்வது நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம். கடைசியாக டைரக்ஷன் என்று பார்ப்போம். இப்ப டைரக்ஷன் வரும்போது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வருகின்றது. என்னவென்றால், ஒரு மாஸ் ஹீரோ அஜித் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கின்றது. அவர் மனைவியை விட்ட பிறகு அவர் தேடும் பொழுதெல்லாம் அடி வாங்குகின்ற அளவுக்கு நிறைய சின்ன சின்ன திருப்பங்கள் வருகின்றன, திடுக்கிடும் திருப்பங்கள் சில இருக்கின்றன. அது போன்ற விஷயங்களில் ஒரு மாஸ் ஹீரோவை நடிக்க வைப்பது, அதுல முழுமையாக அந்த படத்தில் கொண்டு அதை நிரப்புவது என்பது கொஞ்சம் கடினமான செயல். அதை இவர் நன்றாக இருக்கின்றார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அஜித்தும் என்பது உண்மைதான். இந்த படத்திற்கு அஜித் ஒரு மிகப்பெரிய தூண். அதுதான் உண்மை. அதுதான். படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? அஜித் ரசிகராக இருந்தால் தயவுசெய்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் அதே அஜித் அல்ல. இது கொஞ்சம் வேறு விதமாக, எப்பொழுதும் போல் இல்லாமல் நன்றாக ஒரு காமன் பர்சன் போல நன்றாக நடித்திருக்கின்றார். அது ஒரு புதுமையாக இருக்கின்றது. அது ஒரு நல்ல விஷயம். அப்படிதான் இருக்கணும். ஒரே மாதிரி ஒருத்தர் செட் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகின்றேன். சரி, அஜித் ரசிகர்லாம் இல்லை என்றால், நீங்க இந்த வீக்கெண்ட் ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு ஒருத்தியா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது தாராளமாக திரைப்படத்தை நீங்கள் சென்று பார்க்கலாம். அஜித்துடைய நடிப்பிற்காகவும் சில சின்ன சின்ன திருப்பங்கள், சில திடுக்கிடும் திருப்பங்கள், இதற்காக நீங்கள் நிச்சயமாக திரைப்படத்தை சென்று பார்க்கலாம் என்பதே என்னுடைய தாழ்மையான எண்ணம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நீலதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.